ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு தமிழ்பிரனவர். ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமில் இருக்கிற ஃபவுண்டர்ஸோ சிஇஓஸோ சரி, தெரிஞ்சோ தெரியாமல் எம்பிஏ பிரின்சிபல்ஸ்னு அப்ளை பண்ணுற நம்ம மளிகை அண்ணாச்சும் கரும்பு யூஸ் கடைக்காரரும் இவங்க பிஸ்னஸ் செய்கிற விதத்தை உங்களுக்கு தமிழ்பிரனவர் மூலமாக வழங்குறாங்க. தமிழ்பிரனவர், இது உனக்குள்ள இருக்கும் ஆண்டர்பிரனருக்கான தேவை. வெல்கம் டு தமிழ்பிரனவர், ராம் பிரகாஷ் அண்ட் ரெஜிலா. ஸோ இன்னைக்கு இன்டர்வியூவில் வந்து வித்ய விதை ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற என்ஜிஓவோட கோ ஃபவுண்டர்ஸ், அதாவது ராம் அண்ட் ரெஜிலா நம்மளோட இருக்காங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஷாம் ஃபார் இன்வைட்டிங் அஸ். ஏன்னா தமிழ்பிரினர் வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க ஒரு பாட்காஸ்ட் அண்ட் லாஸ்ட் 1 year எங்களை பற்றி சொல்லணும்னா ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் மை செல்ஃப். நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு Tier 2 Tier 3 சிட்டியில், இட்ஸ் அ வில்லேஜ், பட் அங்கேருந்து வந்தேன். அங்க வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் எங்க அப்பாவுக்கு. ஒன்று வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், ஒரு பிரைவேட் ஸ்கூல். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்க பேரண்ட்ஸோட நோக்கம். ஸோ அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன், ஒரு லோ இன்கம் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஒரு 14 years ஆஃப் எஜுகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன தெரிஞ்சதுன்னா, நான் நல்லா மெமரைஸ் பண்றேன், ஒரு கான்செப்டை வந்து அப்படியே எடுத்துட்டு போய் எக்ஸாம்ல எழுத முடியுது அப்படிங்கிறது எல்லாமே என்னோட இன்ஜினியரிங்ல எதையுமே அப்ளை பண்ண முடியாம நான் ஸ்டக் ஆனப்ப எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். அங்கிருந்தே வந்து ஐ வாண்டட் டு ஒர்க் இன் திஸ் ஸ்பேஸ், எஜுகேஷன் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணணும், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் இட். என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அப்பதான் வந்து போஸ்ட் இன்ஜினியரிங் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிங்ஃபிஷர்ல, யூனிட் யூபிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இல்லை என்னோட கப் ஆஃப் டீ இது இல்லை, ஐ வாண்டட் டு கோ தேர் அண்ட் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் இட் அப்படின்னு டீப் டைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அசீம் பிரெஞ்ச் யூனிவர்சிட்டியில எம்ஏ எஜுகேஷன் ஜாயின் பண்ணேன். தேர் ஐ மெட் ரெஜிலா. அங்கதான் நான் ரெஜியா மீட் பண்ணேன். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஐ வாஸ் born and brought up in Mumbai. So roots வந்து தமிழ்நாடு தான். So my parents shifted for their work in Mumbai. So அங்கே born and brought up. I always had that connect வந்து இருந்தது to social work. ஏன்னா social work வந்து ஒரு ஃபேமிலிலே வந்து எங்க அப்பா அம்மா முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா லீடர்ஷிப் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக அவரும் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்றதுனால எனக்கு லீடர்ஷிப் பிளஸ் சோஷியல் ஒர்க்ன்ற ஒரு காம்பனன்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அண்ட் ஐ டென்ட் வாண்டட் டு பி ஒன் ஆஃப் த ஷீப் இன் த ஃப்ளாக். ஸோ எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ரியலி ஷியோர் அபவுட் இட். ஸோ நார்மல் கிராஜுவேஷன் அப்படி பிஏ பிஎஸ்சி பிகாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற டிசிஷன் இருந்தது. பட் என்ன பண்ணணும்னு டிஸ்கவர் பண்ணிட்டு இருந்தேன். So on the time வந்து I came to know about a program called Bachelors in Social Work. And it was a nearby college in Mumbai, Nirmala Niketan College of Social Work. Okay. So அங்க என் bachelor's முடிச்சிட்டு, and while doing my social work degree at that point of time நிறைய experiences இருக்கும், நிறைய வந்து interactions இருக்கும் with the societal problems. அது எங்க இருந்து காஸ் ஆகுது, ஏன் அந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற நிறைய எஜுகேஷன் இருக்கும். ஸோ அப்பதான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் ஸ்டக் ஆச்சு தட் எல்லா ப்ராப்ளம்ஸோட ரூட் காஸ் ப்ராப்ளம் வந்து எஜுகேஷன் தான். எஜுகேஷன் நல்லா இருந்ததுன்னா மேபி அந்த ப்ராப்ளம் எக்ஸிஸ்டே ஆயிருக்காது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் ஆச்சு அட் தி எண்ட் ஆஃப் மை 3rd year. ஸோ அந்த டைம்ல தான் ஐ டுக் அ டிசிஷன் டு என்டர் இன்டு எஜுகேஷன் ஸ்பேஸ். அண்ட் எஜுகேஷன் ஆஸ் அ சிஸ்டமா வந்து என்டையரா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்பதான் வந்து ஐ ஜாயின் அசீம் பிரெஞ்ச் யூனிவர்சிட்டி. பிகாஸ் அந்த இடத்துலதான் வந்து இட் வாஸ் அ வெரி யூனிக் கோர்ஸ். எஜுகேஷன் பத்தி என்டையர் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி நாட் ஜஸ்ட் இன் தமிழ்நாடு ஆர் இன் கர்நாடகா பட் ஹோல் ஆஃப் இந்தியா பிளஸ் ஹோல் ஆஃப் தி வேர்ல்ட் என்ன பிலாசபிஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஐடியாலஜிஸ் இருக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா, நம்ம என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பில்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி சொல்யூஷன் டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது. அங்க இருந்து தான் எங்களோட வித்யா விதை ஜர்னி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன். ஓகே, அண்ட் உங்களோட ஜர்னி அங்க தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். சோ யூ both are married now. Yes. Nice. எப்படி இருக்கு அந்த வித்யா விதை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் நடந்தது. ஓ அப்படியா? ஓகே. சோ எப்படி ஒரு கப்பலா ஒரு கம்பெனி ரன் பண்ற விஷயம் வந்து எப்படி
போகுது? லைக் அண்டர்ஸ்டாண்டிங் வீடுங்கிறது வந்து ஒரு செப்பரேட் விஷயமா இருக்கணும், ஒர்க்குங்கிறது ஒரு செப்பரேட் விஷயமா இருக்கணுமா? இல்ல how are you managing both? Yes. It has like both the sides. ப்ரோஸும் இருக்கு, கான்ஸும் இருக்கு. Okay. சம்டைம்ஸ் வந்து ஒரு தாட் பார்ட்னர் பண்றதுக்கு எப்பவுமே கூட இருக்கிற மாதிரி இருக்கும். வி கேன் தாட் பார்ட்னர் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது. நிறைய எங்களுடைய ஐடியாஸ் வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு டைம்ல பேசும்போது நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. எங்களுடைய ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷனா இருக்கட்டும், இந்த இன்டர்வென்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஏதாவது ஒரு தாட் வரும். அப்ப பேசும்போது கிடைக்கும். சோ அந்த மாதிரியான டைம் எல்லாமே வந்து மேபி கூடவே இருக்கிறதுனால கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அட்வான்டேஜ் உண்டு. அதுவே தான் ஃபிளிப் சைடும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வில் எண்ட் அப் in talking about our office, professional, personal கொஞ்சம் டைம் கம்மியா கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கான்சியஸா பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இந்த டைம் மேல we should not talk about office அப்படிங்கிற மாதிரி கான்சியஸா ஆமா டிஸ்கஸ் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் தென் வேற ஏதாவது பேசி கடைசியா அங்கதான் வந்து நிற்போம், வித்யாவிதியில தான் வந்து நிற்போம். சோ இது வந்து ரொம்ப கான்சியஸா எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இதை பத்தி இப்ப பேச வேண்டாம், இது இட்ஸ் டின்னர் டைம், வி ஷுட் நாட் டாக் அபவுட் தட் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு ரிமைண்டர் செட் பண்ணிட்டு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஜென்ரலா அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? லைக் ஒரு எம்ப்ளாயா நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யலை அப்படின்னா அவங்கள நம்ம ஒரு மாதிரியா கேட்போம். பட் உங்களோட ஒய்ஃபோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டே ஏதாவது ஒரு டாஸ்க்கு அக்கௌண்டபிளா இருந்திருக்காரு, பட் அவங்க செய்யலை அப்படிங்கும்போது நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க அந்த விஷயத்த? அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரிஜிட்டா தான் இருக்கும் ஆர்கனைசேஷன்ல. இட்ஸ் நாட் அபவுட் ரெஜி ஆர் ராங். எங்க ஆர்கனைசேஷன்ல யார் வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. if I'm not doing anything, என் ஆர்கனைசேஷன்ல இருக்க என்னோட டீம் மெம்பர்ஸே கூட வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் தட். அப்படி இருக்கும்போது வி டெமான்ஸ்ட்ரேட் தட். இப்ப ரெஜி ஏதாவது ஒர்க் பண்ணனாலும் நான் ரெஜி கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறதும், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்றதுனா நான் ஏதாவது பண்ணும்போது கூட அந்த கொஸ்டின்ஸ் வர்றது வந்து வி டோன்ட் ஸ்டாப். ரிலேஷன்ஷிப்போ இல்ல வேற எதுவுமே வந்து இருக்காது. ப்ரொஃபஷனல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க்குக்கு அந்த கொஸ்டின்ஸ் தேவை அப்படின்னா வில் ஆஸ்க். இன்ஃபேக்ட் நிறைய சண்டை கூட வரும் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது, பேசும்போது. ஏன்னா அந்த பர்சனல் ஃப்ரெண்ட் வந்து ஓவர் கம் பண்ணிடக்கூடாது ப்ரொஃபஷனலா அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகே, நைஸ் நைஸ். ஓகே, நிறைய இன்ஸ்டன்சஸ்ல வந்து ஆக்சுவலி எங்க டீம் மெம்பர்ஸே வந்து ஒரு ஜட்ஜா இருந்து எங்களுக்கு பிரிச்சு விடுவாங்க. இல்ல நம்ம ஆர்கனைசேஷனோட வேல்யூக்கு அக்கார்டிங்கா நம்ம இது சொன்னது கரெக்ட், இது சொன்னது ரைட் இல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ ஓனர்ஷிப் தான் வந்து அதிகமா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோர் தேன் ஈச் அதர் அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதோட ஓனர்ஷிப் வந்து ரொம்ப ஹையா நாங்க வந்து அது கல்ச்சராகவே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாங்க இப்போ ட்ரெலோ யூஸ் பண்றோம் எங்களோட டாஸ்க் மேனேஜ் பண்றதுக்கு, எங்களோட ஒர்க் அப்டேட்டடா வைக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு டிரான்ஸ்பரன்சி மாதிரி, எனக்கு இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, ஸோ நான் இது வந்து இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி when I do it and I show that I've finished it or it's incomplete, anyone in the organization has that visibility that okay இவங்க இது இன்னைக்கு முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஓனர்ஷிப் தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ட்ரை பண்ற மாதிரி தான் எவ்ரி டைம் பர்சனல் வந்து ஓவர் கம் பண்ணாது. பட் எங்களுக்கு 80-20 போயிட்டு இருக்கு, வேற பர்சனல் 20 போயிட்டு இருக்கு, ப்ரொஃபஷனல் 80 போயிட்டு இருக்கு. சின்ஸ் both of our commitment is very high towards வித்யாவிதை, அது ஒரு ப்ராப்ளம் இல்லாம இப்ப போயிட்டு இருக்கு. தட் கிச்சன்ல குக் பண்றப்ப இருக்கட்டும், இல்ல ஜென்ரலா ஒரு அவுட்டிங் போறப்ப இருக்கட்டும், our major focus would be that okay நல்ல டைம் கிடைச்சிருக்கு, how do we brainstorm for இது இன்னும் எஃபெக்டிவா எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் கூட இருக்கு. குட் டு நோ. ஓகே, ஸோ வித்யாவிதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. So வித்யாவிதை வந்து when like we said Azim Premji யூனிவர்சிட்டியில வந்து நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு நாங்க ஒரே கிளாஸ்ல தான் இருந்தோம். ஸோ எங்களோட ப்ரொஃபசர்ஸ் வந்து சிமிலர் ப்ரொஃபசர்ஸ், சேம் ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ we had this one day ஒரு கான்வர்சேஷன் நடந்தது that how to improve school education அப்படின்னு சொல்லிட்டு, and who are the key stakeholders to improve school education அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போச்சு.
in our second year of college. And on that time la வந்து something hit us, like Ramanday நாங்க அந்த lecture அப்புறம் வந்து வெளிய கேண்டீன்ல உட்கார்ந்திருக்கப்ப we just had a small conversation over coffee that தமிழ்நாடுல வந்து ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்கு and at the same time நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் கொண்டு போனா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டிஸ்கஷன்ல அரைவ் ஆன ஒரே விஷயம் என்னன்னா தட் decision makers of the school, which means that school leaders. அது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம பார்த்தோம்னா it could be the HM or it could be the block resource teacher educator or it could be just the district coordinator. இவங்க வந்து decisions எடுக்கிறாங்க for a school. And at the same time for private school it's the school management and the private owner of the school, or it could be the principal of the school at many instances. So இந்த லீடர்ஷிப்பை வந்து நம்ம டெவலப் பண்ணா இல்ல அவங்களோட கெப்பாசிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்களோட மைண்ட் செட் வந்து குவாலிட்டி எஜுகேஷனுக்காக நம்ம என்ன மாதிரியான ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி பிளஸ் நாலேஜ் பிளஸ் அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி ஸ்கூலோட ப்ராசஸஸ் சேஞ்ச் ஆகும், ஸ்கூலோட ப்ராக்டிசஸ் ஒரு அவங்க செய்யற ஒர்க் எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் குவாலிட்டி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தட் வில் டிரெக்ட்லி இம்பாக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அரைவ் ஆயிட்டோம். ஸோ எங்களோட ஐடியா என்னவா இருந்ததுன்னா எனி ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் த ஸ்பேஸ் ஆஃப் ஸ்கூல் லீடர்ஷிப் அவங்க கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் இன் தமிழ்நாடு பிகாஸ் தட் இஸ் அவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு we started. But at that point of time with our limited knowledge we did not really know any organization in Tamil Nadu who was working with school leadership. And with this ideology that school leadership could work panna quality education achieve agum appdin sollitu. So appada we took a decision that why don't we start. So if you see me, I don't have any experience. I'm a fresher to this field, so any work experience illama da na entrepreneur journey illa. So and Ram வந்து previously education field la வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம வந்தாங்க. So both just jumped into the well and we were like okay let's explore this field அப்படின்னு சொல்லிட்டு. And I would say that நம்ம வந்து at the right time right people meet பண்ணோம் who mentored us, who gave us the idea that இந்த ஐடியா வந்து எப்படி ஷேப் பண்ணிக்கலாம், எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. And with the people who supported us from Azim Prem University and Bangalore, Mantra for Change or organization, even they are doing a similar work. So avangaloda field experiences and learnings edutittu we started Vidyaviday. We started with 2 schools. ரெண்டு ஸ்கூல்ல எப்படி வந்து ஸ்கூல் லீடர்ஷிப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குவாலிட்டி எஜுகேஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு right now we are working with more than 450 schools. So it's been almost around 3 years journey right now. 3 years முடிச்சிட்டோம், going towards 4th year. எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் லைஃப்ஸ் இம்பாக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இதுவரை? I would say it's more than 25,000 and still counting because student count வந்து நாங்க பெருசா யோசிக்க மாட்டோம். Right now the whole idea is that leadership impact பண்ணனும் அந்த ஸ்கூலோட because it's continuously changing. Student numbers வந்து constant ஆன ஒரு நம்பர் கிடையாது. It's continuously changing for each school. So right now it's like 25,000 நம்ம சொல்றோம், but it's still growing and still எப்ப வேணாலும் மேல கீழே ஆயிட்டே இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இம்பாக்ட் பண்ணது அப்படின்னு கேட்கும் போதுதான் ஐம் ஹேவிங் திஸ் பாயிண்ட் லைக் இப்ப நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு யோசிக்கும் போதே என் பெனிஃபிஷியல் எங்களுடைய டைரக்ட் ஸ்டேக் ஹோல்டர் வந்து லீடர்ஸ் தான். இப்ப லீடர்ஸை நம்ம இம்பாக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல் வந்து ஒரு எஃபெக்டிவான பிளேஸா ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் உள்ள பிளேஸா மாறும் அப்படிங்கிறது எங்களுடைய பிலீஃப். இப்ப ஸ்கூல் லீடர் வந்து ஒரு ரைட் டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பா இம்பாக்ட் ஆகும் டைரக்டா. டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதையும் யார் செக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் லீடர்ஸ் கேன் செக். when I say school leaders, HM இருக்கலாம், பிஎட் அதாவது சிஸ்டம் லீடர்ஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். So that is our idea. அதனால beneficiaries obviously students, but எங்களுடைய direct stakeholders பார்த்தோம்னா ஸ்கூல் லீடர்ஸ் பிளஸ் டீச்சர் லீடர்ஸ். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல அவங்க இருப்பாங்க? உங்களோட இந்த மாதிரி ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி தாட் ப்ராசஸ் மாறும் உங்களுக்கு இந்த மாதிரி லீடர்ஸ்க்கு?
ஸோ நாங்க வந்து ஸ்கூல் கூட பார்ட்னர் பண்ணதுக்கு அப்புறம் இம்மிடியேட்டா ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் பண்றோம். ஸோ நீட்ஸ் அசஸ்மெண்ட் பேசிக்லி அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் என்ன, ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, அண்ட் அட் த சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் த்ரெட்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸ்வாட் மாதிரி பண்ணி we will try to understand, SWOT அனாலிசிஸ் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ அண்ட் அட் த சேம் டைம் கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன்ஸ், இது எல்லாமே ஒரு டீப் டைவ் பண்ணி ஒரு நீட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் இது வந்து ஒரு 1 month ப்ராசஸா இருக்கும். இந்த 1 month ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து வாட் வி வில் டூ இஸ் தட் இப்போ ஒரு ஸ்கூல் லீடர் கிட்ட நாங்க சேலஞ்ச் ஐடென்டிஃபை பண்றது வந்து பிளானிங்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் பிளானிங் ஒரு சேலஞ்சா இருக்கு. தட் ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு அந்த ஸ்கூல் லீடர் உட்கார்ற டைம் வந்து could be very less rather than admin work அதிகமா இருக்கும். So what happens is that கிளாஸ் ரூம்ல என்ன நடக்குதுன்னு மேபி ஸ்கூல் லீடர் இஸ் நாட் அவேர். கிளாஸ் ரூம்ல நடக்கிற மிஸ்டேக்ஸோ இல்ல என்ன growth டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும், இல்ல என்ன மாதிரியான ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்ன்ற ஐடியாஸ் வந்து ஸ்கூல் லீடருக்கு அந்த டைம் லேக் ஆகுது. ஸோ at the time very decisions வந்து இட்ஸ் நாட் student centered or it's not data driven, but ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா ஓகே இது பண்ணலாம் அது பண்ணலாம். இன்புட்ஸ் அதிகமா ஸ்கூல் லீடர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கும், நிறைய மோட்டிவேட்டடா கூட இருப்பாங்க, இன்புட்ஸ் அதிகமா இருக்கும். பட் அதுக்கு ரைட்டான அவுட்கமோ இல்ல அவுட்புட்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறப்ப வந்து இட் மே பி அ சேலஞ்ச், அந்த கேப் இருக்கும். ஸோ அந்த டைம் தான் நாங்க இன்டர்ஃபியர் பண்ணுவோம் அண்ட் வி வில் சே தட் ஓகே அட்மின் இருக்கு ஓகே, பட் ஆஸ் அ ஸ்கூல் லீடர் நீங்க கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் பண்றீங்க. ஸோ கிளாஸ் ரூம் அப்சர்வேஷனுக்காக நாங்க ஒரு டூல் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றோம். தட் இந்த டூல் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமும் அதிகமா எடுக்காது, சேம் டைம் எல்லா ஆஸ்பெக்டோட கிளாஸ் ரூம் அப்சர்வேஷனோட எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணிடும். இது ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் இட் இன் மைண்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த டூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும் அந்த தாட் ப்ராசஸ் கொண்டு வர்றதுக்கு. நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கணும், டீச்சரோட வாய்ஸ் நோட் பார்க்கணும், நம்ம டீச்சர்ஸ் எவ்வளவு கொஸ்டின் கேட்க அலோவ் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸை அதை பார்க்கணும். அந்த மாதிரி எல்லா பாயிண்டர்ஸும் வந்து அந்த டூல்ல இருந்துரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கிரியேட் பண்ணும், எவ்வளவு டைம் நம்ம கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஒரு டீச்சரை வந்து அப்சர்வ் பண்ணிருக்கணும், இல்லை குவார்டர்லி ஒன்ஸ் ட்வைஸ் ஆவது அப்சர்வ் பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி we will create a structure for that school leader. அண்ட் அவங்க கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டா வந்து எப்படி அனலைஸ் பண்ணி நீங்க வந்து டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் பண்றது ஸ்டூடெண்ட்ஸை. இல்ல இப்ப வந்து 40 minutes கிளாஸ் இருக்குன்னா 20-25 minutes வந்து ஜஸ்ட் டிசிப்ளினிங்லே போகுது, மீதி 20 minutes தான் வந்து டீச்சிங் ஆஃப் த கான்டென்ட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து என்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குன்னு நாங்க ரிசர்ச் பண்ணி கொண்டு வருவோம். அண்ட் அதை வந்து ஸ்கூல் லீடர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அது ஸ்கூல் லீடரே செஷன் எடுப்பாங்க. சில டைம் ஸ்கூல் லீடர் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் டு டேக் அ நியூ நாலேஜ் அண்ட் அதை வந்து செஷன் எடுக்கிறதுக்கு we facilitate that session along with the school leader. அண்ட் அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, ஸோ we have seen that ஒரு 1 yearக்கு அப்புறம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு டீச்சர்ஸ் ஹேவ் ரெடியூஸ் their disciplining from 20 minutes to 5 minutes to 7 minutes. So majority of the time is spent for teaching of the content and on the content delivery la focus ah irukku apart from disciplining the child. So இந்த மாதிரி best practices around education, school குள்ள என்ன மாதிரி best practices கொண்டு வந்தா எஃபெக்டிவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட நாலேஜ் பிளஸ் ஸ்கில்ஸ் வந்து போகும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஸ்கூல் லீடர். Ram, would you like to add? Yeah, you have almost covered everything. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆர் ஸ்டோரி மாதிரி வேணா இதை சொல்றேன், ஒரே ஒரு இன்டர்வென்ஷனுக்கு. இப்ப டீச்சர்ஸ் வந்து ஒரு பிஎட் டிகிரி முடிச்சவங்களா இருப்பாங்க, ஆர் ஏதாவது எம்எஸ்சி டிகிரி முடிச்சவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் மேத் டீச்சர். நான் வந்து எம்எஸ்சி மேத்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட்க்கு வந்து நான் அடிஷன் சொல்லி தர போறேன். ஐ நோ அடிஷன், பட் அந்த இடத்துல என்ன லேக் ஆகும்னா அந்த அடிஷனை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறது, எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து லேக் ஆவாங்க. ஆனா டீச்சர்ஸோட மைண்ட்ல என்ன இருக்கும்னா, அடிஷன் எனக்கு தெரியும் தானே, நான் போய் அடிஷன் சொல்லி கொடுத்தா அவன் புரிஞ்சு. இட்ஸ்
பிக் இஷ்யூ. ஆல்மோஸ்ட் நிறைய டீச்சர்ஸ் வந்து அதை பண்ண மாட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணாம போவாங்க. இது வந்து எங்களுடைய நீட்ஸ் அசஸ்மெண்ட்ல நாங்க தெரிஞ்சுட்டோம், நாட் ஜென்ரலைசிங். எங்களுடைய நீட்ஸ் அசஸ்மெண்ட்ல நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நிறைய டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் ஆகாம கிளாஸ்க்குள்ள போறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆமா, இப்ப இது வந்து ஸ்கூல் லீடருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கிளாஸ் ரூம்ல எஃபெக்டிவா புரிய மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது, ஏன்னா அவங்க ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்துருவாங்க. இது இடையில ஒரு லாங் கேப் இருக்கு அப்படிங்கறத புரிய வச்சு லீடர் வந்து எப்படி ஒரு இன்டர்வென்ஷன் எடுக்க வைக்கலாம் அப்படின்னா, டீச்சர்ஸை வீக்லி ஒரு த்ரைஸ் கூப்பிட்டு அவங்க அந்த வீக்ல என்னென்ன எடுக்க போறாங்களோ அதை வந்து டெமோ கிளாஸ் மாதிரியோ இல்ல ஒரு லேர்னிங் சர்க்கிள் மாதிரியோ டீச்சர்ஸ்குள்ள வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது, யாராவது ஒரு டீச்சர், மேத் டீச்சர் அடிஷனை எப்படி சொல்லலாம்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது தட் வில் ஹெல்ப் ஹர் ஆஸ் வெல். அதர் டீச்சர்ஸ்க்கும் இன்னொரு ஐடியா கிடைக்குன்னா, ஓ இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்டர்வென்ஷன் வந்து இட்ஸ் பிகமிங் பார்ட் ஆஃப் த ஸ்கூல் நவ். அது ஒரு கல்ச்சராவோ இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்லயே பிளேஸ் ஆகும்போது, ஈவன் இஃப் இட் கம் அவுட் ஆஃப் த ஸ்கூல் ஆஃப்டர் 3 years, அந்த கல்ச்சர் அங்கேயே இருக்கும். எத்தனை நியூ டீச்சர்ஸ் மறுபடியும் ஸ்கூலுக்குள்ள வந்தாலும் அந்த ப்ராசஸ்க்குள்ள போய் ஓகே டெமோ கிளாஸ் நான் எடுக்கணும், அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்ல இந்த டீச்சர் எடுக்கிறாங்க இதையே கூட நான் எடுத்துட்டு போய் என் கிளாஸ்ல எடுக்கலாம், இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எஃபெக்டிவ் அதிகமா இருக்கு. இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, லீடர்ஸ் வந்து அந்த இடத்துல சர்ப்ரைஸ் டெஸ்ட் கூட வச்சாங்க. வைக்கும்போது எந்தெந்த டீச்சர் ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ்க்குள்ள போறாங்களோ அந்தந்த டீச்சர் அந்தந்த டாபிக்ல எடுத்த கிளாஸஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான மார்க்ஸ் வாங்கினாங்க. சோ ஒரு டீச்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல லேர்னிங் அதிகமா நடக்குது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து அந்த அசஸ்மெண்ட் மூலியமா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு வின்னிங்னஸ் வந்து லீடர்ஸ்க்கு புரிய வச்சோம் அப்படின்னா, லீடர் வில் மேக் இட் அ மேண்டேட்டரி திங். இல்ல வீக்லி த்ரைஸ் வந்து கண்டிப்பா டீச்சர்ஸ் ஒரு லேர்னிங் சர்க்கிள் பண்ணணும், ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது. சோ இது வந்து ஒன் ஆஃப் தி இன்டர்வென்ஷன். சோ நீங்க எவ்வளவு இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸோட? ஒரு ஸ்கூலோட 2 years பார்ட்னர். 2 years பார்ட்னர் பண்ணி. ஓகே, சோ 2 years அப்புறம் அவங்க இத அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஈவன் வித்அவுட் வித்யாவிதை they should be 2 year பார்ட்னர்ஷிப் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு நாங்க சொல்றோம். அண்ட் 1 year வந்து ஸ்கேஃபோல்டிங் மாதிரி கிராஜுவலா எக்ஸிட் ஆகுது. சோ உடனே வந்து 2 years முடிஞ்ச உடனே we won't exit. அது வந்து கிராஜுவலா இப்ப நாங்க வீக்லி த்ரைஸ் இல்ல 4 days போறது வந்து 2 days மாத்திட்டு அதுக்கப்புறம் 1 day மாத்திட்டு கிராஜுவலா ஒரு எக்ஸிட் பண்ணிடுவோம். அண்ட் ஒரு ஸ்கூல் கூட ரொம்ப இதுவா வந்து நிப்பாட்ட மாட்டோம். ஓகே எங்க ப்ரோக்ராம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட்ல இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ரெகுலர் செக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். தட் ஓகே இப்ப எப்படி ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு, இப்ப ஏதாவது சேலஞ்ச் வந்துட்டு இருக்கா, ஏதாவது அச்சீவ் பண்ணலாமா. ஸோ அந்த ஸ்கூலோட கனெக்ட் வந்து இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து இட்ஸ் 3 year பார்ட்னர்ஷிப் பிளஸ் 2 years ஆஃப் ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி. ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஜிஓன்னு ஒருத்தர் சும்மா ஆரம்பிச்சிட மாட்டாங்க இல்லையா? ஜென்ரலாக ப்ராஃபிட்டபிளி மட்டுமே ஃபோக்கஸாக இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு பக்கம் அண்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் என்ஜிஓஸ் வந்து இன்னொரு பக்கம். ஸோ ஒரு ஆழமான இன்சிடென்ட்டோ இல்லை ஒரு புரிதலோ லைஃப்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ வித்யாவிதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு ஆஹா மூமெண்ட் காரணமாக இருந்திருக்கா? தமிழ்பிரனவர், இது உனக்குள்ள இருக்கும் ஆண்டர்பிரனருக்கான தேவை.